அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ் பேங்கிங். இன்று நம்மளுடைய சுதந்திர தினம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். 78 ஆண்டுகள் சுதந்திர காற்றாக 79வது சுதந்திர தினம். நம்மளுடைய பிராக்டிஸ் குறிப்பா IBPS அடுத்து வரப்போற நம்மளுடைய எதிர்கால எக்ஸாம் 3 எக்ஸாம் நம்மளுடைய ஃபோக்கஸ்டா இருக்கு. நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோக்கள்ல நான் சொல்லியிருந்தேன். இதுவரைக்கும் கடந்ததெல்லாம் விட்டுருங்க. இனி ஃபோக்கஸ் பண்றதாவது IBPS கிளர்க்கு, IBPS கூட RRB PO, RRB கிளர்க்கு, இந்த 3 எக்ஸாம் ஃபுல் ஃபோக்கஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஆனா அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறமா இப்ப நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு. அந்த சந்தேகங்களுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிப்ளை வீடியோ அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். ரைட், இதுல என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத சின்னதா சொல்லிடுறேன். The more you practice, the better you get. நீ அதிகமா பிராக்டிஸ் பண்ண அப்படின்னா உனக்கு அதிகமா கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ற ஒரு சாம்பிள் வார்த்தை, காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு லப்பர் பந்தை எடுத்து சவத்துல விட்டு எறிகிற மாதிரி. நீ எவ்வளவு ஃபோர்ஸா விட்டு எறியறியோ அவ்வளவு ரிட்டர்ன் வரும்பா. நீ மெல்லமா தூக்கி போட்டீங்கன்னா சவத்துல கூட போய் படாது. கொஞ்சம் வேகமா போட்டா கொஞ்சம் முன்னாடி வரும், நீ எட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் ஃபோர்ஸ்ல நீ விட்டு திரும்ப ரிட்டர்னும் அதே மாதிரி ஃபுல் ஃபோர்ஸ்ல உங்ககிட்ட வரும். ஸோ உன்னுடைய பிராக்டிஸ் எவ்வளவு தூரம் நீ ஃபுல் ஃபோக்கஸ்டா ஃபுல்லா நீ எஃபர்ட்டை போடுறியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் உனக்கு கையில கிடைக்கும். அவ்வளவு வேகமா உன் கைக்கு வரும் அந்த வெற்றி அப்படிங்கிறது. இப்போ இந்த வீடியோ பதிவுல நான் பேச போற இந்த டாபிக்கை 3 வகையான மாணவர்களுக்கு நான் பிரிக்க போறேன். கேட்டகரி 1 ஸ்டூடெண்ட், கேட்டகரி 2 ஸ்டூடெண்ட் அண்ட் கேட்டகரி 3 அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த 3ல ஏதாவது ஒரு பகுதிக்குள்ள நீங்க கண்டிப்பா வந்துருவீங்க. அண்ட் ஏற்கனவே நான் சொன்னதை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சவங்க நான் சொல்றேன், ரைட்டா? இது எதுலையுமே வராத 4வது கேட்டகரியும் இருப்பீங்க. அதை நான் கடைசியா சொல்றேன், சரியா? கொஞ்சம் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம அடா 24/7 மொபைல் ஆப்பை மறக்காம டவுன்லோட் பண்ணி அடா 24/7 நம்மளுடைய சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்ல டெய்லி ஃப்ரீ குவிஸ் கிடைக்குது. இன்னைக்கு சுதந்திர தினம் அப்படின்றதுக்காக நிறைய பிரைஸ் டிராப் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஸ்பெஷல் ஆஃபர் அடா 24/7. குறிப்பா இதுல என்னோட சர்ச் தான் மெகா பேக். பாத்தீங்கன்னா டபுள் டைம் வேலிடிட்டியை ஜஸ்ட் 6,000, அதாவது 2 வருஷத்துக்கான வேலிடிட்டி 6,000, ஜஸ்ட் 1 இயருக்கு 3,000 தான் பே பண்ண போறீங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தான் மெகா பேக். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வளம் பேட்ச் நம்ம IBPS கிளர்க்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆகஸ்ட் 20 முதல் இந்த கிளாஸ் ஆரம்பிக்க போது. இதோட பிரைஸ் இப்ப ஜஸ்ட் 1749க்கு பிரைஸ் டிராப் பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணிடாம இந்த பிரைஸ்ல கெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே ஆஃபர் கோட் Y249 அப்படின்ற ஆஃபர் கோடு. என்னுடைய மெயில் ஐடி இருக்கு, வேணும்னா கான்டாக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேட்டகரி 1 ஆஃப் பீப்புள், கேட்டகரி 2 அண்ட் கேட்டகரி 3 3 கேட்டகரியா நம்ம மாணவர்களா பிரிக்கும். இதுல 4வது கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. யார் அப்படின்னா, இது வரைக்கும் நான் பிராக்டிஸே ஆரம்பிக்கல, இது வரைக்கும் நான் ப்ரிப்பரேஷனே பண்ணதே இல்லை அப்படின்றவங்க. இப்போ இந்த பிராக்டிஸே நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, பிராக்டிஸே இது வரைக்கும் நான் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னா அவங்க கேட்டகரி 4. அவங்களுக்கு நான் கண்ணை மூடிக்கிட்டு என்னோட சஜஷன் பாத்தீங்க அப்படின்னா பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்றது. 4th கேட்டகரி ஆஃப் பீப்புள், இது வரைக்கும் நான் ப்ராக்டிஸே ஆரம்பிக்கல, இது வரைக்கும் எனக்கு பேங்க் எக்ஸாம் பத்தி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, எந்த நாலேஜும் கிடையாது அப்படின்றவங்க கண்ணை மூடிக்கிட்டு தயவு செஞ்சு நம்மளுடைய வளம் 3.0 ஆகஸ்ட் 20 முதல் ஆரம்பிக்க போற கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரி 2, கேட்டகரி 3 மொத்தம் 3 ஸ்டூடெண்டா நம்ம இவங்களை பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, ரைட். இவங்களை நான் எப்படி கேட்டகரி பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2 அண்ட் ஸ்டூடெண்ட் 3. இப்போ 3 கேட்டகரியா பிரிக்கலாம். முதல் ஸ்டூடெண்ட் அப்படின்றவர் பாத்தீங்க அப்படின்னா, நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்ரெடி நான் நல்ல நாலேஜ், எனக்கு பேசிக்ஸ்லாம் நல்ல நாலேஜ் வந்துடுச்சு அப்படின்றவங்க. அப்போ இந்த நல்ல நாலேஜ் எனக்கு வந்துருச்சு அப்படின்றவங்க ஒரு மார்க் டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவரேஜ் ஆஃப் த மார்க் அவுட் ஆஃப் த 100க்கு ஒரு 70+ நான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க. கேட்டகரி 2 ஆஃப் த ஸ்டூடெண்ட், இவங்கலாம் யாரு அப்படின்னா, ஆவரேஜா நான் அவுட் ஆஃப் த 100க்கு ஒரு 55-60க்கு மேல, ஒரு 60+ மார்க் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பிலிமினரி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 60+ எனக்கு மார்க் வருது அப்படின்றவங்க. அண்ட் தேர்ட் கேட்டகரி ஆஃப் த பீப்புள் இஸ் லெஸ் தென் 50, 50க்கும் குறைவா இருக்கிறவங்க, ரைட்டா?
So it's less than 50. The mark is less than 50 இருக்கிறவங்க உங்களுடைய மார்க் 50 விட குறைவா இருக்கிறவங்க. ஸோ 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சிடலாம். நான் அதனால தான் 4வது கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக பிரிச்சுட்டேன். இது வரைக்கும் நான் பேசிக்கே படிக்கல அப்படின்றவங்க. இப்போ த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு பிரகாசமா இருக்கு. ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெட்டராகவே அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அண்ட் மெயின்ஸ் அப்பியரன்ஸ் நிறைய பேர் வந்து பிலிமினரி சூப்பரா பண்ணுவாங்க, ஆனா மெயின்ஸ்ல கோட்டை விட்டுருவாங்க. நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த கேட்டகரி ஆஃப் பீப்புள் 70க்கு மேல சூப்பரா மார்க் எடுப்பாங்க. ஆனா மெயின்ஸ்ல போய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மெயின்ஸ்ல வந்து நம்ம எப்படி எக்ஸாம் எழுதணும், மெயின்ஸுக்கு எப்படி நம்ம ஃபோக்கஸ்டா படிக்கணும் அப்படிங்கிறதுல தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் த பீப்புள், நீங்க ஆல்ரெடி பிலிமினரி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எந்த கொஸ்டினை நம்ம சூஸ் பண்ணணும், எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. ஸோ நீங்க ஃபோக்கஸ்டா பண்ண வேண்டியது எவ்ரிடே பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எவ்ரிடே ரெகுலரா இப்போ நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராக்டிஸை ரொட்டீனா நீங்க பண்ண வேண்டியது. த செகண்ட் திங் கொஞ்சம் ஹார்ட் லெவல் கொஸ்டின், ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்றது. அண்ட் தேர்ட், அந்த கொஸ்டின்ஸை இங்க நீங்க 70 தானே எடுக்கிறீங்க, 70 75 தானே எடுக்கிறீங்க. அப்ப எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்றீங்களோ அந்த கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்றது. அது மட்டும் கிடையாது, என்டையர் ஃபுல் கொஸ்டின்ஸையும் அனலைஸ் பண்ணி பார்க்கறது. எதனால இந்த கொஸ்டின்லாம் நம்ம விடுறோம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுதா, 70ங்கிறத ஒரு 72 ஆக்குறதுக்கு, 73 ஆக்குறதுக்கு, 80 மார்க் எடுக்கிறவன் 81 மார்க் 82 மார்க் எடுக்கிறதுக்கு நான் எப்படி பண்ணணும், அந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், ரைட்டா, அந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அனாலிசிஸ், அந்த கம்ப்ளீட் அனாலிசிஸ் கொஞ்சம் பண்ணணும். அண்ட் ஃபைனலி என்னுடைய சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எவ்ரிடே படிங்க, குவிஸ் போட்டு பாருங்க. ஸோ இது த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது கேட்டகரி 1 ஸ்டூடெண்ட் போயிடுவாங்க, ரைட். இவங்க கண்டிப்பா வந்து பிலிமினரி பாஸ் கண்டிப்பா அவங்களுக்கு தெளிவா இருப்பாங்க. பட் மெயின்ஸ்ல சில சமயங்கள் கோட்டை விட்டுருவாங்க. இப்போ மெயின்ஸ்ல நீங்க போய் தோத்தாலும் திரும்ப ஃப்ரம் த ஜீரோல தான் நீங்க ஆரம்பிக்க போறீங்க. அதனால கிடைக்கிற ஒரு வாய்ப்பை தெளிவா பயன்படுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி ஆஃப் த பீப்புள், 60க்கு மேல மார்க் வருது, ஓரளவுக்கு ஈஸியா இருக்கிற கொஸ்டின்லாம் தேடி தேடி நான் போட்டுறேன், ஆனாலும் எனக்கு வந்து ஒரு பெட்டரான மார்க் இல்லை, கட் ஆஃப் ஒரு 62 65 வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது, எனக்கு 60 தானே வருது ஆவரேஜ் மார்க்கு. அப்ப அந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இட்ஸ் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது அனாலிசிஸ். 60 கேள்வி அட்டன் பண்றீங்க, மீதி 40 கேள்வி விட்டுறீங்க அப்படின்னா அந்த 40 கேள்வி எதனால நம்ம ஸ்கிப் பண்றோம், அண்ட் கம்ப்ளீட் 100 கொஸ்டினுமே அனலைஸ் பண்ணணும், அது வேற விஷயம், ரைட்டா. அதுல எனக்கு எங்கெல்லாம் எனக்கு டிராபேக்கா இருக்கு, எதுல நான் அதிகமா நேரத்தை வீணாக்குறேன், எந்த கேள்வியை நான் எப்போ எடுக்கணும், ஃபர்ஸ்ட் நான் எதை எடுக்கணும், செகண்ட் எதை எடுக்கணும்ன்றது எனக்கு தெரியல. அப்படி இருக்கிற அந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். த ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது மோர் பிராக்டிஸ். நான் இவங்களுக்கு ஏன் முதல்ல பிராக்டிஸ் சொல்லி ரெண்டாவது அதுக்கப்புறம் தான் மூணாவது அனலைஸ் சொன்னேன். ஆனா உங்களுக்கு ஏன் ஃபர்ஸ்டே அனலைஸ் சொல்றேன்னா எங்க அந்த தப்பு நடக்குதுங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அதை ஐடென்டிஃபை பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ 60ங்கிறத 65ஆவோ 66ஆவோ ஒரு 70ஓ நெருங்க முடியும், ரைட்டா. அப்படிங்கிறதுக்கு அந்த கம்ப்ளீட் அனலைசிஸ், எந்த டாபிக்ல நான் டிராபேக்கா இருக்கேன், எந்த டாபிக்ல எனக்கு மார்க் வர மாட்டேங்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம், ரைட்டா. தென் மோர் பிராக்டிஸ், நிறைய அந்த ரெக்டிஃபை பண்ண வேண்டிய டாபிக்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு இந்த டாபிக் வரல அப்படின்றதுக்காக கம்ப்ளீட்டாக அதை உதறிட்டு போயிடக்கூடாது. அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் வழிமுறைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அண்ட் தென் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்ட். ஸோ நீங்களும் மெயின்ஸ் உள்ள போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 60+ மார்க் வந்துடுது. ஸோ ரியல் எக்ஸாம் போகும்போது ஓரளவுக்கு பெட்டரான மார்க் எடுத்துட முடியும். ஸோ என்னுடைய சஜஷன் பியூர்லி இப்போதைக்கு இருக்கிறத இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் மெயின் ஃபோக்கஸ்ட நல்லா பண்ணுங்க. மெயின்ஸ் ஃபோக்கஸ் நல்லா பண்ணுங்க. தயவு செஞ்சு மெயின் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹார்ட் லெவல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்க சிஏவும் நான் கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு மார்க்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கான செகண்ட் கேட்டகரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேட்டகரி. ஸோ இவங்கனால பிலிமினரி வந்து கிளியர் இப்போ பண்ண முடிய ஸ்டேஜில் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை.
ஏன்னா 50க்கும் குறைவாக தான் மார்க் இருக்கு. ஒரு எக்ஸாம் நான் எழுதுறேன், பட் என்னால் பிலிம்ஸே பாஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த 60 அப்படின்ற மார்க்ல இருக்கிற பாதி பேர் பிலிம்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, பாதி பேர் இல்லை சார் ஒரு சில பிலிம்ஸ் வந்து என்னால் பாஸ் பண்ண முடியல, ஆனால் ஒரு சில எக்ஸாம் வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, முதல்ல பேசிக், நீங்கள் ஆல்ரெடி பேசிக் படிச்சுட்டீங்க, ஆனால் அந்த பேசிக் ப்ராக்டிஸ் இருக்கு. ஒரு டாபிக்ல 50 கேள்வி 100 கேள்வி பல்கா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ என்னோட பேசிக் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் நான் அதுதான் கொடுப்பேன். டாபிக் இன்னைக்கு டாபிக் முடிக்கிறேன்னா 50 கேள்வியோ 100 கேள்வியோ ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். போய் இதை உட்காந்து இன்னைக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாரு. நம்ம அண்ணாமலை படத்தில் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து அவங்க அப்பா சொல்லுவார்ல, எங்கள் அப்பா வந்து ஒரு ரூம்குள்ளே போட்டு என்னை கதை அடைச்சிட்டாரு, நைட்டு ஃபுல்லாக நான் வந்து சுருட்டை இழுத்து விட்டேன், மறுநாள் காலையில் வெளியே வரும்போது தகட்டிடுச்சு எனக்கு. அது மாதிரி உங்ககிட்ட நான் பணத்தை கொடுக்குறேன், ஃபுல்லாக செலவு பண்ணுறா, நீ ஃபுல்லாக செலவு பண்ணி உனக்கு வெளியே வரும்போது உனக்கு கம்ப்ளீட்டாக அந்த பணங்கிற இதே வந்து உனக்கு வந்து வரவே வராது, இனிமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக நீ அதை ஃபுல்லாக மறந்துடுவ. அது மாதிரி தான் நீ உள்ள போற, ப்ராக்டிஸ் பண்ற, கம்ப்ளீட்டா ப்ராக்டிஸ் பண்ணி வெளியே வரும்போது அந்த டாபிக்ல A to Z உனக்கு வந்து புரிதல் வந்துடும். என்ன கொஞ்சம் நேரம் ஆகும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், தகட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த பேசிக் ப்ராக்டிஸ் தான் முதல்ல நீங்க கையில் எடுக்கணும். அந்த பேசிக் லெவல் ப்ராக்டிஸ் முதல்ல நம்ம கையில் எடுக்கணும். ஒரு டாபிக் எனக்கு நல்லா தெரியும், அந்த டாபிக்கே எனக்கு என்னது சால்வ் பண்ண தெரியும், ஆனா எனக்கு வேகமா சால்வ் பண்ண தெரியல, டிராபேக்கா இருக்கு, எங்க சால்வ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன். த செகண்ட் திங், ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாதி டாபிக் வந்து நமக்கு சூப்பரா தெரியும், பாதி டாபிக் இது பிடிக்கல, இது எனக்கு வரலன்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணி வச்சிருப்போம். அந்த வரல எனக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸ், அந்த வரலன்ற டாபிக்கை கொஞ்சம் கத்துக்க ட்ரை பண்ணணும். 10 டாபிக்ல 5 டாபிக் நான் சூப்பரா பண்றேன், மீதி 5 டாபிக் வரல அப்படின்னா வரலைன்னு விட்டுறக்கூடாது. 5ல ஒரு 2 டாபிக்கை நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஒரு 3 டாபிக் முழுசா தெரியல, 2 டாபிக் அரையும் குறையுமா தெரியும், 5 டாபிக் சூப்பரா தெரியும்னா யோசிச்சு பாருங்க, இந்த 40 to 50 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 52-55 மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருவாரா? இப்போ 55 மார்க்குக்கு 60க்கு ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது, இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். திரும்ப 60 வந்துட்டோம்னா அதுல இருந்து அடுத்து என்ன பண்ணணுமோ 80க்கு போயிடலாம். படிப்படியாக தானே மேலே ஏற முடியும், படிக்கட்டுல இருந்து 10வது படிக்கட்டுக்கு டக்குனு ஏற முடியாது, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வேல்யூ ஆஃப் த ஸ்மால் ஸ்டெப்ஸ், சின்ன படிக்கட்டுகளோட வேல்யூ இப்போதான் நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ எனக்கு சின்ன ப்ராக்டிஸ், ரைட்டா? அப்போ எனக்கு அந்த பேசிக் லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ், அடுத்தது த லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் தேர்ட் ஒன், ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப கம்மியான மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா சில இடங்கள்ல நீங்க பயன்படுத்த வேண்டிய ஷார்ட்கட் சரியா உங்களுக்கு தெரியாததுனால தான் மெயின் ரீசன். அதை கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மார்க் இன்னும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? அப்ப இதை நீங்க இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த ஸ்டேஜுக்கு வர முடியும். ஓகேவா? அப்போ இது உங்களுடைய பேசிக் நாம்ஸா, ஃபர்ஸ்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரான மார்க் உங்களால எடுத்துட முடியும். சரியா? அண்ட் நான் ஒன்ஸ் அகைன் நான் திரும்ப உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றது, பேசிக் பிகினிங் ஸ்டூடெண்ட், ஒரு பிகினிங் லெவல்ல இருக்கீங்க, ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வளம் பேட்ச்ல இமீடியட்டா ஜாயின் பண்ணிடுங்க. கிளாஸஸ் ஜாயின் பண்றதுக்கு arun.prasad@247.com மெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள், எனக்கு பிலோ தட் 50 மார்க்கை விட கம்மியா எனக்கு இருக்கு, பல்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு என் மெயில் ஐடி லோக்கா கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கொடுத்து உதவ முடியும் அப்படின்னா கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். அண்ட் இன்னைக்கு டெஸ்ட் பிரைம் வந்து நம்ம Adda 24/7ல கம்ப்ளீட் 247 24/7 247 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. சரியா? டெஸ்ட் பிரைம் எல்லா எக்ஸாமும் உள்ள வந்துடும், எல்லா எக்ஸாமுக்குமான டெஸ்ட் சீரிஸ் உள்ள வந்துடும், ஜஸ்ட் 247. ரைட்டா? ஸோ இன்னைக்கு அது ஒன் டே தான் இருக்கும். ஸோ இமீடியட்டா இந்த டெஸ்ட் பிரைமை மிஸ் பண்ணிடாம இன்னைக்கு ஜாயின் பண்ணிடுங்க. சரியாப்பா? ஸோ அந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கிறவங்க இன்னையுள்ள ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம். சரியா? ஜாயின் பண்ணும்போது ஆஃபர் கோடுங்கிற இடத்துல Y249 ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை செய்யும். மறக்காம Adda 24/7 அப்படின்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்லையோ இல்லை என்னோட மெயில் ஐடியிலோ எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை செய்யும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.